வருகிறது, தூக்கி வருகிறது. இம்மானுவேல் பெயர்வாயாக தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகப்படுத்தி சொந்தத்தை இழந்திருக்கலாம், நண்பரை இழந்திருக்கலாம். பெரிய நண்பர், பெரிய சொந்தம் ஒரு ஆண்டவர் மட்டும்தான். கடைசி வரைக்கும் அவன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி கட்டின புருஷனை விட, கட்டின மனைவி விட, பெற்ற பிள்ளைகளை விட, மற்ற எல்லாரும் விட சிறந்த உறவு, உயர்ந்த உறவு, உன்னதமான ஒரு நல்ல உறவு இயேசு உறவு தான். சத்தமா சொல்லுங்கப்பா. அடிக்கல பாடுங்க. சொந்தங்கள் சொல்லுங்க, யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செய்தி முடிக்க போகிறேன். ஆயத்தப்படுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு தலைப்பண்ண ரகசிய கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் எடுத்துங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:16 சத்தமா வாசிங்க. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது. அல்லேலூயா. சத்தமா சத்தம். உங்க கையில வீட்டுல ஒரு பெரிய சபர கையில இருந்தா, நகை இருந்தா வெளியில வச்சிருவீங்க, விசவமல வச்சிருவீங்களா, இந்த வாசல வச்சிருவீங்களா? ரகசியம் உள்ள வைப்பீங்க, யார் பார்த்துட போறாங்க. அல்லேலூயா. அப்போ அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது என்னது சொல்லுங்க. என்னது ரகசியம்? என்ன ரகசியம்? 10 மாசம் உள்ள குழந்தை இருக்குது, ஸ்டான்லியே தெரியல, ஆனா பின்னா தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள ரகசியமா இருக்குது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு நீங்க பிறக்கிறப்ப எப்படி 10 மாசம் ரகசியமா உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பிறப்பு ஒரு பெரிய ரகசியம். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அங்க வசனம் வாசிக்கிறோம். அன்றியும் தேவனுக்குரிய ரகசியமானது. ஆண்டவருக்கு மகிமை. தேவனுக்குரிய ரகசியமானது. வாசிக்கலாம். அன்றியும் எல்லாம் படிக்கிற பிள்ளை எனக்கு கண்டிப்பாக பண்ணுவதே இருக்கு. கேப் போட்டு இயேசு பிறந்தா இடத்துல நம்புறீங்க. இயேசு பிறந்த உண்மைதானா சொல்லுங்க. இயேசுடைய பிறப்பு உண்மைதானா? உண்மைதானா? கை வச்சு சொல்லுங்க. எங்க மாட்டுப்படையில பிறந்தாரா? அப்படியே இயேசு பிறந்து சரித்திரம் உண்மை, வரலாறு உண்மை, உலகம் ஏற்றுக்கொள்கிற உண்மை, ஒப்புக்கொள்கிற உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசன வாசிக்கும் யாரும் ஒப்புக்கொள்கிறபடியே. சத்தமா சொல்லுங்க. இந்துவாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், எந்த மதம் இயேசுவை ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கிறாங்க. இயேசு நம்புறாங்களா? நம்புறாங்க. இயேசு பின்பற்றாங்களா? பின்பற்றாங்க. நேற்று காட்சி பார்த்த இந்த டிவியில. அல்லேலூயா. சொல்லுங்க. கேட்கட்ட சமமா இருக்கா? கர்த்தர் உலகத்தை எத்தனை சட்டம் பண்ணணும் யாரும் சமப்படுத்த முடியல. அல்லேலூயா. கை வைக்க சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்துடன் ஆமென். எத்தனை சட்டங்கள், எத்தனை காரியம் வந்தாலும் எல்லாரையும் ஒன்று சேர்த்து சமம் இல்லையா? கை வைக்கணுமா? கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சமநீதி கொள்கை சொல்றார். சமநீதி கொள்கை என்னது? ஒற்றுமை. இந்து ஒன்று முஸ்லிம்களை கர்த்தர் சுத்தம். எல்லாருக்குள்ள ஒற்றுமை உண்டாக்குற ஒரே ஒரு பிறப்பு இயேசுவின் பிறப்பு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை விசுவாசிக்கிறீங்களா? கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொன்னாங்க. சமநீதி கொள்கை. சமநீதி கொள்கை யாரும் ஒண்ணு பண்ணவே முடியாது. எத்தனை தலை வந்தாலும் ஒண்ணு சேர்க்க முடியாது. ஒண்ணு சேர்க்க ஒரே மார்க்கம் கிறிஸ்து மார்க்கம் மட்டும்தான். ஜாதியை மாற்றுகிற ஒரே மார்க்கம் கிறிஸ்து மார்க்கம் மட்டும். ஜாதியை ஒழிக்கிற கிறிஸ்து மார்க்கம் இயேசுவுடைய பிறப்பு தான். என்னுடைய பிறப்பு தான். பிரைஸ் தி லார்ட். அதுல சொல்லுங்க பாருங்க. பலமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் அஸ்திபாரங்கள் 4 அஸ்திபாரம். அசைக்கக்கூடிய அஸ்திபாரங்கள். 1 கிறிஸ்துவின் பிறப்பு, 2வது கிறிஸ்துவின் மரணம், 3வது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், 4வது கிறிஸ்துவின் வருகை. 4 அஸ்திபாரத்தை யாரும் அசைக்க முடியாது. எந்த தலைவர் அசைக்க முடியாது. உலகத்தை ஒப்பற்ற தலைவர் நல்ல ஆண்டவர் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டுமே யாரும் ஒப்புக்கொள்கிறபடியே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எந்த சாமிக்கு இல்லாத பெரிய அந்தஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு
மகிழ்ச்சியோடு நாம் ஒப்புக்கொள்கிறபடியே இது ரகசியம். கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு பெரிய ரகசியம். யார் ஒப்புக்கொள்கிறபடியே வாசிக்கலாம். மகா மேன்மை உள்ளது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் எங்க இருக்கும்? தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் சொல்லுங்க. அவர் நாமம் என்னது சொல்லுங்க? ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், நித்திய பிதா, சமாதான பிரபுரம். அதே சொல்லுங்க போதா? ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், நித்திய பிதா, சமாதான பிரபுன்னு ஒண்ணு. சத்தமா சொல்லுங்க. இயேசு 9:6 என்ன வாசிக்கிறோம்? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டுச்சு. இயேசு சின்ன பொம்மையா வந்து பிறக்கல, குடியில பிறக்கல, மாட்டுப்படையில பிறக்கல. மாட்டுக்கு வெளியே பிறந்தது சத்தியம். எத்தனை விசுவாசிங்க? மாட்டுப்படையில பிறந்தார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க. முன்னணியை கிடத்தப்பட்டார். சத்தமா பைபிள் படிங்க. தப்பா பேசுறாங்க. மாட்டுப்படையில பிறந்தாரா? மாட்டுப்படையில பிறக்கல, முன்னணியை கிடத்தப்பட்டார். இயேசு கர்த்தரை சொல்லுந்தாக்கும் அவர் இடமா இல்லை. இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு மேன்மையானவர். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் தொழில பிறக்கல, மாட்டுப்படையில பிறக்கல. உனக்கு எனக்கு இயேசு பிறந்து விட்டார். வெற்றியாய் பிறந்து விட்டார். ராஜாவாய் பிறந்து விட்டார். மகத்துவமுள்ள கர்த்தராய் பிறந்து விட்டார். வழிகதன் பிறந்து விட்டார். மகா 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 மேன்மை உள்ளது. கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் பிறப்பு மகா மேன்மை உள்ளது. Praise the Lord. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. இயேசுவின் பிறப்பு தான் மனுஷ பிறப்பு. இயேசு மிருகமா பிறக்கல, ஒரு பறவையா பிறக்கல, ஒரு சாமியா பிறக்கல. இயேசு மனுஷனாகவே பிறந்தாங்க. கிறிஸ்துவின் உலகமான அன்பை குறிக்கிறது. இயேசு அன்புள்ளவரா? அன்புள்ளவர் தான். அல்லேலூயா. இந்த ரகசிய பிறப்பு மகா மேன்மை உள்ளது. கிறிஸ்துவின் பிறப்பு மகா மேன்மை உள்ளது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. உலகம் கொண்டாடப்படுற ஒரே ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் மட்டும்தான். நம்புறீங்க? அதே சொல்லுங்க. பாருங்க, டிவி காமிக்கலாம். லண்டன், ஜெர்மன், அமெரிக்கா, சைனா, ஜப்பான் ஒரே ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் மட்டும்தான். ஆமே உலகம் முழுவதும் கைப்பற்றி ஆன சொல்லுங்க. சென்னையில, முகப்பேர்ல, சாந்தம்ல, அல்லேலூயா, தெசலோனிக்கேல உலகம் கொண்டாடுறாங்கன்னா கிறிஸ்துமஸ் மட்டும்தாங்க. இயேசு உயர்ந்த ஆண்டவராக இருக்கிறாரு. உன்னத பிறப்பாக அவருடைய பிறப்பு மேன்மை உள்ளது, மகா மேன்மை உள்ளது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்படி நட்சத்திரம் எழும்புது, தூதர்கள் வராங்க, சாஸ்திரிகள் வராங்க. யாரை பார்க்கறதுக்கு? ராஜாவாகிய இயேசுவை பார்ப்பதற்கு. சத்தமா சொல்லுங்க. யார் பிறப்பது? நட்சத்திரம் வரல, இயேசு நட்சத்திரம் வந்துச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. சத்தமா கையை உயர்த்தி, இந்த உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. இயேசு பிறந்த பார்த்தாங்க, நட்சத்திரம் தோன்றிச்சு, வானம் திறக்கப்பட்டது, தூதர் இறங்கி வந்தாங்க, சர்வீஸ்ல இறங்கி வந்து மகத்துவ ராஜா பிறந்திருக்கிறார், உலகத்தை மாற்றும் ராஜா பிறந்திருக்கிறார், சிவிக்க ராஜா பிறந்திருக்கிறார். உலகம் தேச சமயம் இறங்கி வந்தது. இம்மையும் மறுமையாவே உயர்த்த ஆரம்பித்து விட்டது. இயேசுவின் பிறப்புத்தாங்க உயர்ந்த மகத்துவமுள்ள பிறப்பு. ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிறப்பு தான், கர்த்தருடைய பிறப்பு தான், கர்த்தருடைய பிறப்பு தான், இயேசுவின் பிறப்பு தான் மகா 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 மேன்மை உள்ளது. மெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தேவன், தேவன் is a God, it's not a child. Please listen to me. இயேசுப்பா பிறந்த உண்மைதான். உலகம் ஏற்றுக்கொள்ளுது, மருத்துவம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனா something is there. உள்ள சில விஷயங்கள் இருக்கு. மகா மேன்மையுள்ளது கரெக்ட் தான். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். கிறிஸ்துடைய பிறப்பு. அவ இயேசு இருந்தவரா, திடீர்னு பிறந்தவரா? சொல்லுங்க. இயேசு திடீர்னு பிறந்தவரா, ஏற்கனவே இருந்தவரா? சொல்லுங்க. இல்லைங்க, இப்பதான் பிறந்தாரு கொண்டாடுறாங்க, கேட்க விட்டுறாங்க. அந்த சுத்தம் இயேசு இருந்தவரா, திடீர்னு பிறந்தவரா? சொல்லுங்க.
எனக்கு தெரிய மாட்டேங்க. இருக்கிறவர், இருந்தவர், மறுபடியும் வரப்போகிறார். Is a Lord, is a God, is a King. அதையே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் ராஜா, அவர் தான் ஆண்டவர். அவர் உத்தரவே இல்லை. அவர் தமிழகத்துக்கே ராஜாவா இருக்கிறாரு, ஒரு ரட்சகரா இருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சாஸ்திரி வந்து கேட்கிறாங்க, இவருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே? குழந்தைங்கன்னு கேட்கல. ப்ளீஸ் லிசன் தி வேர்ட். குழந்தைங்க கேட்கல. இவருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கம்மா பிறந்திருக்கிறாரு? குழந்தை எப்படி கேட்கிறாங்க பாருங்க. குழந்தையா கேட்கல, பெரிய மனுஷனா கேட்கிறாங்க. இவருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஹalleluya. கரங்களை உயர்த்தி இந்த மகத்துவ கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. நீங்க பெரிய பெரிய பாக்கியவான்கள், பெரிய பாக்கியசாலிகள். நீங்க கொடுத்து வச்சிருங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எங்க சாமி தான் பெருசு அடிவாங்க. நான் சொல்லுவேன், எங்க சாமி தான் பெருசு. உலகத்தை வானத்திற்கு பூமிக்கு மேலே உயர்ந்தவர், உன்னதமானவர், பரிசுத்தர், சிலுவைக்கு போனவர், தன் உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நமக்கு ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு பேய் சொல்லுது, நான் யார் தெரியுமா? பரநாள் நான் எதற்காக? உன்னை மீட்டெடுத்து, உன்னை காப்பாற்ற இயேசு பூமியில் வெளிப்பட்டார். அதை சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. இது ஒரு பெரிய ரகசியம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதான் கிறிஸ்துவுடைய பிறப்பின் அடிப்படை வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி. ரகசியம் இயேசு ரகசியமா இருக்குதப்பா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ரகசியமா பிறந்த உண்மை உலகம் பறைசாற்றப்பட்டிருக்குது. 195 ஆராதிக்கப்படுகிற ஒரே தெய்வம் ஜீசஸ் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆல் கண்ட்ரிஸ், ஜப்பான், லண்டன், ஜெர்மன், யூரோப் எல்லாமே ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். ரகசியப்பந்த ஆண்டு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்டார். வாசிக்கலாம். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அத்தாரிட்டி பர்சன். இஸ் அத்தாரிட்டி பர்சன். அவருடைய பிறப்பு அத்தாட்சியானது. அவர் பிறப்பு வரலாறு சம்பந்தப்பட்டது. அவருடைய பிறப்பு எக்ஸாம் கிமி பிரிச்சாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை சாமி இருந்தாலும் உலகம். ஹல்லேலூயா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. இந்த டிபிடி பிரசிடென்ட் பிறப்பு தான் கர்த்தரை ஸ்தோத்திரம். சரித்திரம் எதை பயன்படுத்துறாங்க? கிபியா கீமான் பயன்படுத்துறாங்க. அப்புறம் கிபினா யாரு? கீமினாரு எல்லாம் கிறிஸ்து இயேசு நாமத்துல கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு. கிறிஸ்து ஜீவிக்கிறாரு. நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்மோட பேசிட்டு இருக்கிறாரு. மாம்சத்தில் வெளிப்பட்டாரு, பிரசங்கிக்கப்பட்டாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இஸ் கமிங் சூன். சீக்கிரம் வரப்போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி. கர்த்தர் பெரிய செய்வாரா? இயேசு ரகசியம் வெளிப்பட்டாரு. அந்த ரகசியம் மிக பெருசப்பா. அதில் சொல்லுங்க போறா. இயேசுவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். அவர் இயேசு நீங்களும் தேவனுக்காக சாட்சியாக மகத்துவமுள்ள பாத்திரமாக விளங்க போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் the Matthew chapter verse 2 வாசிக்கலாம். மத்த 2:7 வாசிப்போம். மத்த 2:7 வாசிக்கலாம். வாசிமா. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து. இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க? சுதந்திரம் வாங்கும் போது யார் சுதந்திரத்தை வாங்க? இந்தியாவுக்கு சைன் யார் வாங்கினது? அம்பேத்கரும் காந்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அதில் சொல்லுவோமா? ரைசிங் என்ன பண்ணாங்க? இரவு 11 மணிக்கு சைன் போட்டு சுதந்திரத்தை வாங்கின கர்த்தரை ஸ்தோத்திரம். அதில் சொல்லுவோமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ரகசியாத்திரமா ஏசப்பா தான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி. ஏரோது ராஜா வெட்ட முயற்சி பண்ற தாய் சங்கெல்லாம் இயேசு பிறந்து விட்டாரு. சட்டம் போடப்பட்டது. சட்டம் போடப்பட்டது. அவங்களை போய் வெட்டி என்ன பண்ணோம்? கொலை செய்ய போடப்பட்டது. அந்த சமயம் இயேசு பிறக்கிறாரு. கடினமான சூழ்நிலை. சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களை போய் கைது பண்ணோம், சிறைசேதம் பண்ணோம். ஏழு கட்டளை கத்திரி ஸ்தோத்திரம். அப்புறம் இயேசு பிறக்கிறாரு.
அவர் பிறக்கும் போது கத்தியை பார்த்துட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்த மாட்டீங்க. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி இயேசு தலைவர் கத்தி நிற்குது. ராஜா திட்டத்தில் சிறுசனை கொண்டுடுவான். கத்த சொல்றோம் ஒன்னே போல போனது. ஆனா மறைத்து வைக்கப்பட்டார், ஒழித்து வைக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? உனக்காகத்தான், உனக்காகத்தான். இந்த போது எங்க மறிக்கணும்? இயேசு போல எங்க மறிக்கணும்? எங்க மறிக்கணும்? எங்க மறிக்கணும்? அவரு தேவ சித்தம் என்ன? வாட்ஸ் காஸ்ட் பிளானிங்? தேவனுடைய திட்டம் என்ன? சிலுவையில மறிக்கணும். அதனால மரணம் நியமிக்கப்பட்டிருக்க சிலுவையில். அந்த குழந்தை மறிக்க முடியுமா? அந்த மறிக்கிற டைம் வந்து விட்டது. சட்டம் போடப்பட்டது. ரகசியமா ஒழித்து வைக்கப்பட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ரகசியமா ஒழியதான் விசேஷமான குழந்தை. அது விசேஷமான குழந்தை. அது சத்தமாக சொல்லுங்க. மாசத்துல ஆவில பிறக்கப்பட்டிருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்கப்பா. தெரிஞ்சு கண்டுபிடிக்க முடியல. மறைத்து வைக்கப்பட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் ஊழியம் செய்யணும். 3 வருஷம் ஊழியம் பண்ணணும். சிலுவைக்கு போகணும். மறிக்கிற தேவ சித்தம் யாரும் மாற்ற முடியாது. சட்டம் ஏற்றப்பட்டிருக்குது. தேவன் சிலுவைக்கு போகணும். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சட்டத்தை ஏற்றி ரகசியமா கூப்பிடலாம். எப்பா ஒரு நட்சத்திரம் போக பார்த்துனே போங்க, வழி கிடைக்காத சொல்றோம். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமி நீதான் நட்சத்திரமா இருக்கிற இயேசு வழிகாட்டியாக ஊழியக்காரியா இருக்கிற எத்தனை ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி பிறந்திருக்கிற இயேசு காண்பிக்க நீதான் ஆயத்தமா இருக்கணும். நீதான் ஆயத்தமா இருக்கணும். சொல்லுங்க, நீதான் ஆயத்தமா இருக்கணும். நட்சத்திரமாக நீதான் எப்போது ஆயத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அந்த கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த மகிழ்ச்சியோடு சத்தத்தை அபிஷேகத்தோடு யாராவது தூங்குனீங்க? பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்தி ஹalleluya. கண்ணு மோசமான கண்ணை பார்க்கவே கண்ணு முடிவிட்டு இருக்கு. ஹalleluya. வாய் மட்டும் அறையில சொல்லுது, கண்ணோட மூடுது அப்படின்னு. ஹalleluya. யாராவது தூங்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். சாம ஜெபம் பண்ணுங்க. அவர் தூங்கவே மாட்டீங்க. ஹalleluya. அறையில சொல்லுங்கப்பா. என்ன யாரும் இவ்வளவு இறங்கிடும். தூங்காத ஆவி கண்ணு சொல்லுங்க. ஐயோ தூக்கம் வரலையே, தூக்க மாத்திரை போடுறேன், என்ன படி தூக்கம் வரலையே, கத்து மாற்றி விட்டுருவாரு. அண்ணா சொல்லுங்க. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரகசியமா அழைத்தான். எங்கப்பா? நட்சத்திர பார்த்து போய் கத்தரை சொல்ற ரகசியமா அழைத்து வாசிக்கலாம். சீக்கிரம். நட்சத்திரம் காணப்பட்டு பாருங்க, இயேசு பிறந்திருக்கிறான்னு சரித்திரம் சொல்லுது, யாத்திராவும் சொல்லுது, உபாகம் சொல்லுது, ஒரு பிறப்பா சொல்லி அவர் எங்க பிறந்திருக்கிறாரு. நோ அட்ரஸ், நோ போன் நம்பர், நோ பிளேஸ். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி. நோ டாக்டர், நோ நர்ஸ். இயற்கையான பிரசவம் கத்த செய்ய வச்சார். பிரைஸ் தி லார்ட். கருத்தரிப்பு மையம். நம்ம மையம் அது கருத்தரிப்பு மையம். கத்தரி ஸ்தோத்திரம். அதை போன உடனே குழந்தை பிறந்தது தான் நிறைய சொன்னாங்க. போகிறது வேண்டாம். கத்து கர்ப்பத்தை கொடுப்பார், கத்து கர்ப்பத்தை கொடுப்பார், கத்து பிள்ளையை கொடுப்பார். அவரே தெரிய செய்வார். ஏசப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாற தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாற தேவன்.
இப்போ ரகசியமா இல்லை, உலாவிக் கொண்டே இருக்கிறார். குழந்தையாய் பிறந்தவர் ராஜாவாக்கப்பட்டார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போது சொல்லுகிறேன். என் இயேசு பிறப்பில ராஜா, ஊழியத்தில் ராஜா, ஊர்வலத்தில் ராஜா, சிலுவையில ராஜா, ராஜாதி ராஜா வரப்போறார். Is the king always? Hallelujah. அந்த ஊழியத்துல ராஜா, பிறக்கும் போது ராஜா. கேட்கிறாங்க, இவங்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே? குழந்தைங்கன்னு கேட்கல, ராஜா எங்கன்னு கேட்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி அவர் பிறக்க சின்ன ஒரு சிறுமத்தான் ஒண்ணு. இயேசு உயர்த்தப்பட்டார். உலகமே போச்சுதப்பா, உலகமே இயேசு போச்சுது. அப்படிப்பட்ட மகத்துவ கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா நீங்க பெரிய பாக்கியவான்கள், பெரிய பாக்கியசாலிகள், உயர்த்தப்பட்டவர்கள், உலகமானவர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, கிறிஸ்துமஸ்னா ஏதோ புது சட்டை, புது பேண்ட், ஒரு அலங்காரம் இல்லை, அது பூமிக்குரிய அலங்காரம். எல்லாவற்றை விட மனசு அலங்காரமா இருக்கிறோம், சிந்தை அலங்காரமா இருக்கிறோம், கீழ்ப்பதில் அலங்காரமா இருக்கிறோம், பசுக்கள் அலங்காரமா இருக்கிறோம். இது தேவனுடைய விதமான வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராம். கையை உயர்த்தி என்னப்பா அலங்காரம்? ஒயிட் வாஷ் பண்றோம், அந்த டெக்கரேஷன் பண்றோம். இது பூமிக்குரிய அலங்காரம். எல்லாவற்றை விட இந்த அலங்காரம் என்ன? பரிசுத்த அலங்காரம், ஜெபிக்கிற அலங்காரம், கீழ்ப்படிக்கிற அலங்காரம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறாராம். ரகசியமானே சொல்றான், நீங்க போங்க, வழிகாட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு தெரியல, ராஜா பிறந்திருக்கிறது, அவங்க இயேசு பிறந்து விட்டார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு ரகசியம் அழைத்தா போய் பாருங்க. ஹல்லேலூயா. அது 8வது வாசிங்க, 8 வாசிங்க, மற்ற 2:8 வாசிங்க. நீங்கள் போய் பிள்ளை திட்டமாய் விசாரிங்க. ஏன்னா இஸ் ஹிஸ்டாரிக்கல் சன், அத்தாரிட்டி பர்சன். ஒரு ஆண்டவர் பிறந்த மிகப்பெரிய ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. உலக சுத்தம் 2ஆக பிரிக்கப்பட்டது, தெளிவு உண்டாயிற்று. எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எத்தனை சாமி பிறந்தாங்க, எத்தனை மனுஷன் பிறந்தான். எல்லா பிறப்பை விட்டு உலகம் போற்றுகிற, உலகம் ஏற்றுக்கொள்கிற, உலகம் ஒப்புகிற ஒரே ஒரு பிறப்பத்தான் கிறிஸ்துவுடைய உன்னதமான பிறப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறீங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம். சத்தமா கிறிஸ்துமஸா பர்ச்சேஸ் பண்ணணும், கிறிஸ்துமஸா புது துணி போடணும், கிறிஸ்துமஸா கேக்கு வெட்டணும், கிறிஸ்துமஸா பலகாரம் சொல்லணும். இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உனக்குள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உலாவிட்டிருக்கிறார். அதையே சொல்லுங்க. தேடிக்கொண்டே போறாங்க, நட்சத்திர வழிகாண்பை கர்த்தரை ஸ்தோத்திரம். அதையே சொல்லுங்க. பாங்க சத்தமா உற்சாகத்தோடு. நீங்க என்னவா இருக்கிறீங்க? என்னவா இருக்கிறீங்க? சொல்லுங்க. நட்சத்திரமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்தம் பிரைஸ் எல்லாம். நானே வழியும் சத்தியமும் சூரியமா இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். வழிகாட்டி இயேசு வைத்திருக்கிறார். இயேசு காண்பித்து என்னுடைய சிறப்பு என்ன, இந்த செய்தியுடைய சிறப்பு என்ன? நீ வழிகாட்டியா மாற போறேன், இயேசு காமிக்க போறேன், ராஜாவை காமிக்க போறேன், இயேசு சொல்ல போறேன், வழிகாட்டில மாற போறேன். இதான் பெரிய ரகசியம். ஹல்லேலூயா. என்ன எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. பாருங்க உற்சாகத்தோடு வாசிமா. அடுத்த வசனம் வாசிச்சுங்க. அதை கண்ட பின்பு பணிந்து கொள்ளும்படி. பிரதர் சத்தமா சொல்லுங்க. அண்ணன் காலில் விழலாம், பெரியவர் கர்த்தரை சொல்றேன். வயசான ஹல்லேலூயா. அம்மா கடவுள் கர்த்தரை சொல்றேன். ஆனால் குழந்தை காலில் விழுவாங்களா? என்ன விழுவாங்களா? இங்க பாருங்க, அவரை பணிந்து கொண்டு ரகசியம். சத்தமா சொல்லுங்க. 3 பேர் வயசான சாஸ்திரிகள் 3 பேரும் யாரை பணிந்து கொண்டாங்க? வாசிக்கலாம். சொல்லி அனுப்பினார். ராஜா சொன்னதை கேட்டு போகையில் இதோ கண்ட நட்சத்திரம் வந்து நிற்கிற வரைக்கும் முன் சென்றது. ஹல்லேலூயா. இப்போ இயேசுகிட்ட வந்துட்டீங்க, கிறிஸ்துமஸ் சர்வீஸ்க்கு வந்துட்டீங்க. உங்களோட இயேசு போயிட்டே இருக்கிறார், போயிட்டே இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க.
ஒரு குழந்தை இயேசுவால ராஜா முன்னே போயிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேல உயர்த்தி இயேசு முன்னே போயிட்டு இருக்கிறாரா? போயிட்டு இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. எருசலேமிலே பிறந்தவர், பெத்லகேமிலே பிறந்தவர், எப்ராத்தாவிலே பிறந்தவர். இது முன்ன போயிட்டு கர்த்தரை வைத்திரமா ஒன்னு உயர்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் விசுவாசி கிறிஸ்துமஸ் பெரிய வழிகாட்டி ஒரு மாற போகுது. 2025 வருஷம் போகும்போது கர்த்தர் வழிகாட்ட போறாரு. திசை மாறி போகாதபடிக்கு கர்த்தருக்கு இன்னும் பெரிய சாட்சியாக, பெரிய பாத்திரமாக, பெரிய மகிழ்ச்சியுள்ள பாத்திரமாக விளங்கபடிக்கு கர்த்தர் முன்னே போயிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொன்ன அல்லேலூயா. கையை உயர்த்தங்க பார்க்கலாம். திசை மாறி போக மாட்டீங்க. 2025 வருஷம் போற பாதையில கர்த்தர் முன்னே போயிட்டு இருக்கிறார். இதான் கிறிஸ்துமஸ் செய்தி உனக்கு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை மேல உயர்த்தி கர்த்தர் முன்னே போயிட்டு இருக்கிறாரப்பா. இதை ஆற்றுப்படுத்து, இதை சமாதானப்பட்டு, என் துக்கத்தை மாற்று. இயேசுவை கர்த்தர் முன்னே போய்கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய ரகசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்கிறாரா? முன்னாடி போகிறாரா? இந்த கிறிஸ்துமஸ் செய்தி உனக்கு. நீ சோர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கிற, பயந்து வந்து உட்கார்ந்து இருக்கிற, நடுங்கி உட்கார்ந்து இருக்கிற, கலங்கி உட்கார்ந்து இருக்கிற, வியாதிப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற, கர்த்தர் சொல்றாரு கிறிஸ்துமஸ் செய்தி இந்த குழந்தையா இல்ல, உன் நடந்து போகிற இயேசு ராஜாவாக உன்னை நடந்து போகிறார். தடையை மாற்றி கர்த்தர் உன்னை நடந்து போகிறார். இம்மாதிரி பயணமாக என்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். எதற்காக? வழிகாட்டு. எதற்காக? உன்னை உயர்த்த. எதற்காக? உன்னை போஷிக்க. எதற்காக? தூக்கி சுமக்க இயேசு கர்த்தர் கூட இருக்கிறார். கேட்டா இம்மாதிரி பயணமாக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, பிரைஸ் தி லார்ட். பிள்ளையை கண்டு சந்தோஷம் அடைகிறாங்க. வாசி வாசி வாசி. அவர்கள் கண்ட பொழுது அடைந்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து வீட்டுக்காக பிரவேசிக்கிறாங்க. இன்னைக்கு தூதர்கள் வரப்போறாங்க, சாஸ்திரிகள் வரப்போ. சாஸ்திரிகள் ஊழியக்காரங்க, ஏன் ஊழியக்காரங்க? சத்தமா சொல்லுங்க. கைகளை உயர் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். 3 சாஸ்திரிகளும் எதற்காக? பிள்ளையை பார்க்க, இயேசுவை பார்க்க. எத்தனை பேரை பார்த்திருக்கிறவே சந்தோஷம் கிடைக்கல, பழகி இருக்கிறவே சந்தோஷம் கிடைக்கல. அல்லேலூயா. இயேசு பார்க்க மாட்டாங்க. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி, ஆனந்த சந்தோஷம். பிள்ளையை கண்டாசிங்க. வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் கண்டு என்ன பண்றது? எப்படி விழுந்து முட்டியை போட சொன்னா பாட இருக்குது. அரை முட்டி, கால் முட்டி, முட்டா முட்டி கத்து சொல்றோம். சாஸ்திரமா விடுறாங்க. யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாங்க? பெரிய புஷ்டாங்க. சின்ன குழந்தைங்க, பச்சின குழந்தை, அது ஒன்றும் தெரியாது. சாஸ்திரமா என்ன பண்ணாங்க? கண்டு போடுறாங்க. பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம தொடர்ந்தே கும்பிடும் போது ராஜா எப்படி கும்பிட தெரியாதீங்க? எல்லாமையா கும்பிடணும், பயங்கரமா ஆராதிக்கணும், பயந்து ஆராதிக்கணும், என்ன ஆராதிக்கணும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்க. சின்ன பச்சை குழந்தை முன்னாடி சாஷ்டாங்கமா குப்புற விழுந்து அவரை வணங்குறாங்கன்னா, எந்த ஜட்ஜா இருக்கட்டும், எந்த அட்வொகேட்டா இருக்கட்டும், பெரிய மனுஷனா இருக்கட்டும், இயேசுக்காக பணிந்து ஆகணும். இன்னும் விசுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாம இயேசப்பா நாமம் தான். All above name, my Jesus name. All above name, my Jesus name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவர் இயேசுவின் பெயரிடுவாயாக. ஏனெனில் பாவத்திற்கு பிறந்து விட்டாரு. அதை சொல்லுமா?
கரங்களை உயர்த்தி சாஸ்திரமா பண்ணினாங்களா? எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை ஸ்தோத்திரம். குழந்தைய நம்ம தொட்டு கும்பிடுவாங்களா? கும்பிடாதீங்க. அப்புறம் தெரிஞ்சு போச்சுப்பா, சாதாரண குழந்தை இல்லப்பா, உலகத்தை ஆள பிறந்த குழந்தை, சிறுவைக்கு போத குழந்தை, சரித்திர குழந்தை. இந்த பிள்ளைக்குள்ள சரித்திரம் இருக்கு, இந்த பிள்ளைக்குள்ள பெரிய விஞ்ஞானம் இருக்கு, இந்த பிள்ளைக்குள்ள உலகம் அடங்கியிருக்கு. இந்த பிள்ளைதான் சிருஷ்டி கர்த்தரை உணர்ந்து கொண்டு பணிந்து கொள்கிறார்கள். ஆமென். கையை சொல்லுவா, சத்தத்தை உயர்த்தி பணிந்து கொள்கிற கிறிஸ்துமஸ், ரகசிய கிறிஸ்துமஸ், ஹல்லேலூயா, இஸ்ராயேல் கிறிஸ்துமஸ். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பணிந்தாங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாஸ்திரமா பண்ணிறாங்க. எப்பா போனது பார்த்தா பயங்கர பிரகாசமா இருக்குப்பா. சாதாரண குழந்தை இல்லை, பெரிய குழந்தை கத்தரை ஸ்தோத்திரம். இந்த குழந்தை நெத்தில வல்லமை இருக்குது, கண்களில் வல்லமை இருக்குது, இந்த பிள்ளை காலில் வல்லமை இருக்குது, இந்த பிள்ளை உடம்புல வல்லமை இருக்குது, இந்த பிள்ளைடைய உயிரினாலே கட்டுடைய வல்லமை இருக்கு. சாதாரண குழந்தை பரலோக கோவில்கள் சாஸ்திரமா விழுந்து அவரை புரிந்து கொள்கிறார்கள். வேத சனமே, வேத சனமே, நான் சொல்றது கோவிலா இயேசு கும்பிட மாட்டேன், ராஜாவாக வந்து சேவைக்கு உயிர்த்த இயேசுவை ராஜாவா கும்பிடு வந்திருக்கேன், பணிந்து கொள்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக, இன்னும் சத்தமாக பணிந்து கொள்கிற கிறிஸ்துமஸ், ஆராதிக்கிற கிறிஸ்துமஸ், ரகசிய கிறிஸ்துமஸ், வெளிப்பட்ட கிறிஸ்துமஸ் ஆராய்ச்சி கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த வார்த்தை உண்மைன்னு சொன்னா கிறிஸ்து பணிந்து கொள்ள அவரை உயர்த்து 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 துடிக்க துடிக்க துடிக்க. குடும்பத்துல ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம், இப்போத்துல ஆசீர்வாதம், பேச பிரசங்கிக்கிற ஆசீர்வாதம். கர்த்தரே, இயேசுவே, ராஜாவே, உயர்த்து உயர்த்து உயர்த்து. கர்த்தரை துடிக்க 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 தேவனுடைய வல்லமை இறங்கிட்டே இருக்கு. சாஸ்திரமாய் பணிந்து கொண்டார்கள். What's a wonderful message. It's a wonderful செய்தி. ஹல்லேலூயா. பச்சை பக்தர் இருக்கும். நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டோம், தோத்திரம் பண்ண மாட்டோம், அசால்ட் பண்ற ஆண்டவரை ஒரு மாதிரி பண்ணிக்கிறோம். பாருங்க, முதிர்ந்தவர்கள், சாஸ்திரிகள், படித்தவர்கள் எல்லாம் பெருசு ரொம்ப சாஸ்திரமா விடுறாங்க. அதை பணிந்து கொண்டு குழந்தை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஏன் பணிச்சு கொள்றாங்க அவரை? அவரே தொட்டு கும்பிடுறாங்க, காலில் விழுந்தாங்க. சாஸ்திரமா அங்கே தான் விஷயமே இருக்குது. அவர் பார்த்துட்டு தான் உலகமே இருக்குது. கிறிஸ்துவின் பார்த்து தான் அரசாட்சி இருக்கு. கிறிஸ்துவின் பார்த்து தான் உலகமே அடங்கி இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆட்சி மாத்தாண்டுகிறேன், அவர் கொண்டு தான் தத்துவம் தோளின் மேல். What does the Bible says? வேதம் சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா the government upon his shoulder. பெரிய செய்வாரா, பெரிய செய்வாரா, பெரிய செய்வாரா? கையை உயர்த்தி சொல்லுங்க. அதிகாரத்துக்குட்பட்டவர், அதிகாரத்துக்கு மேற்பட்டவர்கள். ஆமே. சாத்தான் பயப்படுறான். நீங்க ஜெபிச்சு கை நீட்டான், சாத்தான் கீழே விழுறான். நீ ஜெபிச்சு கை நீட்டான், விசுவாசம் ஓடுறான். நீ ஜெபிச்சு கை நீட்டான், யாரு சுகமடையுது? என்னன்னா எல்லாம் மகிழ்வு தலைக்கு மேல வச்சிருக்கிறாரு. நீங்க தான் பெரிய அதிபதிகள், பெரிய பாக்கியவான்கள், பெரிய உயர்த்தப்பட்டவர்கள், எச்சப்பான்கள். நீங்க தான் ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்து. போடாத, இயேசு பிடிக்கப்படாத இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இன்னைக்கு. கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. கிறிஸ்து பிறந்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ள சாதா குழந்தைகள் வல்லமல்ல குழந்தை பிறந்திருக்கிறது. உலகத்தை அசைக்கிறவங்க பிறந்திருக்கிறது. ஓ தங்கி ஒரு கோஷம் ராஜாவின் பேர் பிறந்திருக்கு. அவளுக்கு நீ ராஜா போல வாழ போகிற. அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, குற்றப்படுத்தினாங்க. நீ பயப்படாத, சோர்ந்து சொன்னாங்க. இயேசு பிறந்தக்காரு ராஜாவை பார்க்க வந்திருக்கிற. இயேசு கோவில ராஜாவை பார்க்க வந்திருக்கிற. ராஜா வருகிறார் ஆயத்தமாக. ராஜா வருகிறார் ஆயத்தமாக.
இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம். இயேசு வருகிறார் என்று கொண்டு சொல்லுவோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. கர்த்தர் சொல்றோம், ஒரு பெரிய பொம்மையை சுவாசிக்கிறீங்க. எங்க கையை மேல உயர்த்தி இன்னும் வாசித்து முடிக்கலாமா? வாசித்து முடிக்க போறோம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. கொலோசியர் 1:27 வாசிங்க. வாசிமா வாசிமா. இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னும் கத்துக்கிறாங்க. புரிய மாதிரி யோசிக்காங்க. கத்தவங்க பேசுகிறேன். மகிமையின் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் நிறைய பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஐஸ்வர்யம் இல்லை, உலகத்துக்குரிய பொருள் அவ்வளவுதான். அதை எல்லாவற்றை விட மகிமை ஐஸ்வர்யம் ஏசப்பா நமக்குள்ள வந்துட்டாரு, நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மோட கூட இருக்கிறாரு. மகிமை ஐஸ்வர்யம் சத்தமாக பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாநிலம் புகழ் பாடிட பிறந்தார். பறைசாற்றுவோம். புஷ்ப குடிப்பு தேவராட்சம் அல்ல, ஆவிலே மகிழும். எத்தனை பேர் சுவாசம் சத்தமா சொல்லுமா? ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சொல்லலாம். இந்த வார்த்தை கேட்டு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. அதை வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் மகிமை வாசிக்கலாமா? மகிமையின் பயிர் படிக்கும்போது நச்சுன்னு படி இல்லை, கடலை வெளியே வந்துடும். சத்தமா சொல்லுங்க. விளங்கிய அப்ப கிறிஸ்து பிறப்பு ரகசியம் தானா? கை உயர்த்துங்க. கிறிஸ்து பார்க்க முடியுமா? கிறிஸ்து பார்க்க முடியுமா? பார்க்க போற இயேசு கிறிஸ்துவ மகிமையில. ஆனா ஆவிய உணர்வு அதை இல்லை. ஜெபிக்கும்போது யார் சுகமா இருக்கு? சுகமாக்குறாரு. ஜெபித்த கத்த ஜெபத்தை கேட்கிறாரு, கத்த கூட இருக்கிறாரு. ஆபத்துல கத்த காப்பாற்றுறாரு. சொல்லுவாங்க கிட்ட கீழே தாம போச்சுமா இயேசு தாங்கிட்டு. அதை அந்த வசனம் வாசிக்கலாம். புறச்சாதிகளுக்குள்ளே வாசிக்கலாம். விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள
பாருங்க, மகிமையின் முடிக்க போறேன். ஆமென் சொல்ல போறேன். மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் முக்கியமான பாயிண்ட் முடிக்க போறேன். கிறிஸ்துவானவர், not a Christ, கிறிஸ்துவானவர் is honorable person, is honorable person, is hallelujah மகத்துவ ஆண்டவர் கிறிஸ்துவானவர். not Christmas, கிறிஸ்துவானவர். praise the Lord. கிறிஸ்துவானவர். எல்லாம் கவனி, கை வைத்துங்க. நான் செய்தி பிரீச் பண்ண போறேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது அந்த ரகசியம். என்ன செய்கிறது? சர்ச்சைக்கு போனா எனக்கு கேக் கொடுத்தாங்க, மிட்டாய் கொடுத்தாங்க, நான் பல்கில் உங்களுக்கு போயிட்டாங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பது அந்த ரகசியம். ரகசிய கிறிஸ்மஸ் மெசேஜ். அப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பொம்மைக்குள்ள இருக்கிறாரா? சர்ச்சுக்குள்ள இருக்கிறாரா? அங்க எங்க இருக்கிறாரா? கிறிஸ்துவானவர் மகிமையின் glory நம்பிக்கையாக எனக்குள்ளே இருப்பது அந்த ரகசியம். கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? என்னப்பா நம்பிக்கை? எப்போ ஏன் சேர்த்துனா எனக்கு உலகம் பிடிக்கல, மாமிசம் பிடிக்கல, ஐஸ்வர்யம் பிடிக்கல, ஆஸ்தி பிடிக்கல, சொத்து சொல்லாம் பிடிக்கல, எல்லாத்தையும் ஓரம் போட்டுட்டேன். ஏசு மட்டும் போதாமே, ஏசு போதுமே, போதுமே, ஏசு போதுமே. ஐயோ, சொந்த வீடு இல்லையே, சொந்த கார் இல்லையே, நான் கஷ்டப்படுறேன். கவலையே தேவையில்லை. எப்போ கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை எனக்கு இருக்கிறாருன்னா, பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய கோடீஸ்வரன், பெரிய மல்டி நாமே தேவன் அருளியே சொல்லி முடியாது ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளியே சொல்லி முடியாது ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். unspeakable gifts, சொல்லி முடியாது ஈவுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை மதிக்க முடியாது கர்த்தரை நீ ஆராதிக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பசுத்த வாழ்க்கை. சத்தமா சொல்லுமா? கை நேர உயர்த்தி கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்கு இருக்கத்தான் அந்த பெரிய ரகசியம். எனக்குள்ள வாசம் பண்றாரு. நான் பாதித்தான், நான் குற்றவாளித்தான், நான் கடவுள்தான், படிக்காதவன் ஏசுக்குள் இருக்கிறாரு. உனக்கு படைச்ச ஆண்டவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். என் பாக்கியமான இருக்கிறேன். கை கட்டி ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் செய்தி கொடுத்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி மேல் அடையாளம் குடி வைப்பது பொம்பத்தில் மேல் அடையாளம். அல்லேலூயா. எல்லாவற்றை விட கிறிஸ்துவ கர்த்தர் நம்பிக்கை எனக்குள்ள தங்கிவிட்டாரு. கிறிஸ்துவானவர் குழந்தை இயேசு அல்ல, பொம்மை இயேசு அல்ல. அல்லேலூயா. மகத்துவமுள்ள இயேசு, மகிமுள்ள இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு. பாக்கியவன மாறிட்டேன். அதான் வாச கடைசியா கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ரகசியம், ரகசிய கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கிரியை செய்வாரா? அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? சொல்லுங்க. கை உயர்த்தி
இயேசு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? மகிமையும் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். என் மகிமை அவர்தான், என் நம்பிக்கை அவர்தான், என் சொத்து சுகமும் அவர்தான், என் ஆசையும் அவர்தான், எல்லாம் அவர்தான். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஜெர்மனிலே, அமெரிக்காவில் இருக்கிறாரா, லண்டனில் இருக்கிறாரா, முகப்பேர் இருக்கிறாரா, அதை மட்டும் எங்க இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுங்க. எப்படி இருக்கிறாரு இயேசு? எப்படி இருக்கிறாரு சொல்லி கேட்டீங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம், இந்த செய்தி. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? கொஞ்சம் தொட்டு பாருங்க, உள்ள ஏசிட்டாரான்னு. அல்லேலூயா. அதாரா கை உள்ள வச்சு மேலே வச்சு, கை உள்ள வச்சுங்க, கையை மேலே வை. சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பது அந்த ரகசியம். பத்திரமா வச்சுங்க, உட்காருங்க, பத்திரமா பார்த்துங்க. அல்லேலூயா. இயேசு உள்ள வந்துச்சாரு. எல்லாம் கிறிஸ்துவ செய்தி. அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி அவன் சொல்லி முடிக்கலாமா? கையை உயர்த்தி கிறிஸ்துவானவர் சொல்லி, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துமஸ். இயேசு குடியில் இருக்கிறாரா, கோபத்தில் இருக்கிறாரா, உனக்குள் இருக்கிறார். எப்படி? மகிமை நம்பிக்கை. என் நம்பிக்கை ஆண்டவர் தான். சாகிற வரைக்கும் என் வேலையை விட, என் பணத்தை விட நம்பிக்கை இயேசப்பா தான். கத்து கிரியை செய்வாரா? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, வேலை இல்லைங்க, கஷ்டப்படுறாங்க. கத்து பெரிய செய்ய போறாரு. ஒரு மகிமை நம்பிக்கை இருக்கிறாரு. அவங்க பெரிய நம்பிக்கை உனக்கு. கிறிஸ்துமஸ் பெரிய நம்பிக்கை உனக்கு. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கத்து பெரிய செய்கிறாரா? கை காமி சொல்லுவோமா? கை சொன்னால் கண்டு கொள்வது ஒரு ரகசியம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ள இருப்பது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தரை ஸ்தோத்திரம். கடைசி சின்ன வாசிக்கிறேன், முடிக்க போறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 15:51. சீக்கிரம். 1 கொரிந்தியர் 15:51. சீக்கிரம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ எல்லா இடத்துலையும் கடைசியில் முடிச்சு. ஆமென். 1 கொரிந்தியர் 15:51. வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு என்னப்பா ரகசியம்? ரமேஷ்மே காணும், தங்கம்மா காணும், தங்கம்மா காணும், சின்ன காணும், எங்க தெரியல இருந்தாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ரகசிய வருகை, ரகசிய வருகை. எத்தனை பேர் காசு ரகசிய போனாங்க சொல்லுங்க. ஆண்டவரே குழந்தை கூட்டி விட்டுருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவீங்களா? துணியை நான் வந்து போட்டிருக்கிறேன் வாஷிங் மிஷின், வெயிட் பண்ண சொல்லுவீங்களா? எப்படின்னா ஸ்கூலுக்கு போய் வந்து வீடு வர சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லை வேலைக்கு போயிடுக்கிறேன், வேலைக்கு போய் வந்து இல்லை. ரகசிய வருகை.
ரகசிய வருகை. ரகசியம் இயேசு ரகசியம் வரப்போறாரு. திரும்ப இயேசு ரகசியம் வரப்போறாரு. கூட்டு போறாரு, உன் பிள்ளை கூட்டு போறாரு. நீ மகிமையில பிரவேசிக்க போற. ஒரு நம்பிக்கை, உன் ஜபம் கேட்கப்பட்டிருக்குது. இயேசு ரகசியம் வரப்போறாரு. ரகசியம் ரகசியமா கூட்டு போறாரு. ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய போறாரா? மனவாட்டிலே மாறிட்டு நீ வசனம் கேட்க 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 உன் கருத்து மேல கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை நிரம்பிட்டே இருக்கு. சபல தூர கபல தூர சபல தூர கபல ரகசிய வருகை. இயேசு ரகசியமா கொண்டு போகிறார். நடக்கப்போற சம்பவம் எத்தனை ஆயத்தமா இருக்கிறீங்க? சபையே, விசுவாச மக்களே, இயேசுவுக்கு ஆயத்தப்படுங்க. மறுபடியும் மாறிட்டே வாங்க. இன்னும் பரிசுத்தமா இருங்க. ஜபத்துல தரிக்கிறங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. தேவனுக்கு பயப்படுங்க. தேவனுக்கு ஏற்ற பாத்திரம் விளங்குங்க. கர்த்தருக்கு ஊழி செய்யுங்க. ரகசியமா இயேசு வர போறாரு. இது ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். என்ன ரகசியம்? என்ன ரகசியம் வாசிக்கிறோம்? நாம் எல்லாரும் கை வைத்துங்க. எத்தனை பேர் ரகசியம் பண்ண ஆசை? வரலாம் போய்க்கலாம். ரகசியம் இருக்கு. சீக்கிரம் கம்மி. எத்தனை பேர் ஆசை இருக்கு? அது ரொம்ப டயர்டாக இருக்குது. தூக்கிட்டு வர போயிட்டு பசி சாப்பிட்டு போய் அவன் வெயிட் பண்ண மாட்டார். அவன் வெயிட் பண்ணுவாரா? கையை வெயிட். கர்த்தர் வெயிட் பண்ணுவாரா? வெயிட் பண்ணுவாரா? ரகசியம் சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் ஆசிரியர் நித்திரை அடைவதில்லை. நீ சாக மாட்டீங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் தொழிக்கும் பொழுது எப்படி பண்ண ஆண்டவரே உட்கார் சார்ல ஆண்டவரே படைப்பிட்டு வந்தேன். உட்கார் ஆண்டவரே சாப்பிட்டு வந்தேன். உட்கார் ஆண்டவரே பாத்ரூம் போயிட்டு வந்தேன். உட்கார் ஆண்டவரே நான் வேலை பிடிச்சி வந்தேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்போ சொல்றேன். ஏன் லேட்டாக வந்தீங்க? கொஞ்சம் வேலை செய்யிட்டு வந்தேன். ஏன் லேட்டாக வந்து பஸ் கிடையாது? அப்போ சொல்ல முடியுமா? பத்து சீக்கிரம் வரப்போ ரகசியம் வரக்கூடாது. இல்லையா? ஒரு நிமிஷத்துல பாருங்க, ஒரு இமை பொழுதுல செய்யப்படுங்க. வாசிங்க கமலம்மா. ஒரு நிமிஷத்தில் மறுவாக்கப்பட போற இயேசு ரகசிய வருகை, ரகசிய மகிமை, ரகசிய நம்பிக்கை. ஒரு நிமிஷத்துல ஒரு நொடிப்புறம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். டிரான்ஸ்பர்மேஷன். கருப்பா பிறந்திருக்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் கருப்பா தான் இருக்கிறேன், கவலையப்படாதீங்க. நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறேன், கவலையப்படாதீங்க. ரொம்ப ஹைட்டா இருக்கிறேன், கவலையப்படாதீங்க. ஒல்லியா இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. குண்டா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் போகும்போது தலைக்கீழ மாற போறீங்க. சரீரம் மாறும், உருவம் மாறும், தோல் மாறும். அல்லேலூயா. ஐயோ நான் கருப்பா இருக்க பூசிக்கலாமே. குளிக்கிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பியூட்டி பார்லர் போட்டு பூசி ஈஸி. நான் போக முடிவிட்டேன்னா சொல்லுவார். அந்த முடிவு சார் கொஞ்சம் நேரத்தை பண்ணிங்க சார், கொஞ்சம் போட்டு பூசிக்கலாம் சார், நல்லா பாருங்க செட் ஆகுதுப்பா, கொஞ்சம் போட்டு பாருங்க சார். இல்லையா? கையை வயது எதை போட்டு பூசினா கூட மண்ணுக்குள்ளே போகுது, இதான் மதிலுக்குள்ளே போகுது. எது முக்கியம்? ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரம். இதை மறுமாக்கப்படப்படுது. கவலையே பரவாயில்ல. முடி கொட்டினா பரவாயில்ல, மூஞ்சி போனால் பரவாயில்ல, தோல் போனால் பரவாயில்ல, அசிங்கமான பரவாயில்ல, கிழவனால பரவாயில்ல, கழிவனால பரவாயில்ல. டோன்ட் ஃபீல், டோன்ட் வரி. இயேசுக்கு அழகாக மாறப்படும். எத்தனை பேர் நம்பிக்கை இன்னும் ஒத்துக்கிறீங்களா? அப்போ மிரர் கிட்ட போகிறது, தொட்டு பார்க்குறது, திருப்பி மாறுறது, பூசிக்கிறது, தொட்டு பார்க்குறது, திருப்பி மாறுறது, பூசிக்கிறது, தொட்டு திரும்ப அது கற்று சொல்கிறோம். அது இப்போ சரியாக வருது. அது 10 நிமிஷம். இல்லையா? எத்தனை பேர் நாற்று எவ்வளோ மேக்கப்பே பாதிச்சாலும் போயிடுது. சில பாத்ரூமில் போனாங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுது. எங்கள் வீட்டில் 2 பாத்ரூம் இருக்குது. டக்குனு பாத்ரூம் மீட்டிங் சாப்பிடுவாங்க. இல்லைனா சாப்பிட்டு பார்த்தா இன்னொரு பாத்ரூம் சாப்பிட்டு இது சாப்பிடுவாங்க. இன்னும் குடிக்கிறாங்க பார்த்துக்கிறோமா? இல்லையா? சத்தமாக சொல்லணும். டக்குனு உட்காந்து வெளியே மெயின் கேட்டு க்ளோஸ்டு, உள் கேட்டு க்ளோஸ்டு. நான் வெளியே உட்காந்துருக்கேன். டைமர் சீக்கிரம் போன வச்சு. இல்லையா? சத்தமாக சொல்லுவேன். குளிப்பது அந்த உடம்பு மொழி உடம்புக்கு அது 20 நிமிஷம் போட்டு தேய்ச்சி வீசி சொல்லிட்டு ரொம்ப தையல் உடம்பு தோல்மா போயிடுங்க. லைட்டாக தேய்ச்சா போகும். இல்லையா? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லையா சொல்லுங்க. உற்சாகத்து உற்சாகத்து. முடி போனா பரவாயில்ல, மூஞ்சி போனால் பரவாயில்ல, தோல் போனால் பரவாயில்ல. நீங்கள் இயேசு அழகாக மாறப்படுங்க. நான் ரகசிய வருங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஒரு கை கட்டி அவன் சொல்லுவோமா? கட்ட செய்ய போறாரா?
விஜயை பாருங்க, அழகா இருக்கிறாங்க பாருங்க, நல்ல ஒயிட் ஷர்ட், ஒயிட் பண்ண கலர், என்னப்பா கண்ணு கரையாக கப்பல் சொல்றேன், பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது. வீட்டு எல்லாம் செல்வா நானும் கருப்பா இருப்பேன், நான் கவலைப்பட மாட்டேன். அங்கே செல்வா இருக்கிற பரலோகத்தில் ஏசு போல மாற போறேன். மகிமை பக்கத்தை கொடுக்க போறாரு. இந்த சாயல் கிடையாது, மகிமையின் சாயல், மறுரூப சாயல், டிரான்ஸ்பர்மேஷன் கத்தை உயர்த்த போறாரு. அவன் கைத்தறி ஆமை சொல்லுவான். அந்த சாப்பிட பாருங்க, 54 வயசு அழகா இருப்பாரு. 54 இயர்ஸ் சாம்சன் எதா பாருங்க, கை வைத்து சாம்சன் கிருபாகர் அவன் பேர். கவர்மெண்ட் சர்வீஸ் கத்தை சொல்லிட்டு அழகா அலையலூயா. அந்த பிரயோசம் பாருங்க, ஒயிட் அழகா கத்தை சொல்லிட்டு அலையலூயா. எல்லாம் அழகா பண்ணுகிறேன். இதுதான் உலகத்தை போய் அழகு தான். இது வேலை முடிய போகுது, இந்த முகத்து வேலை முடிய போகுது. கத்தை மகிமையை பிரவேசிக்க போறோம். இயேசுவை போல, இயேசுவை போல எல்லாரும் மாற போறீங்க. இயேசு போல மாற போறீங்க. நம்பிக்கையுள்ள மாற்ற கையை தட்டி ஆமை சொல்ல போறோம். கத்தருக்கு மகிமை, கத்தருக்கு மகிமை, கத்தருக்கு மகிமை. சரித்த வயது ஆமை சொல்லுவோம். கத்தக்கரிய செய்வாரா? கத்தக்கான வார்த்தை ஆண்டவர் கோவில் மடங்கி ஆசீர்வதிப்பார்.